அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த சபை ஆராதனையிலும் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஸ்தோத்திரம், ஜெபத்தை குறித்து ஆண்டவர் ஒரு சிந்தையை அதிகமாக தந்தார். அதிலே பிரேயர் அப்படின்னு சொல்லுகிற அந்த தலைப்போடு இன்ரோட்ஸ் என்கிற ஒரு வார்த்தை மனதிலே வந்து கொண்டிருந்தது. அந்த வார்த்தையை அடிக்கடி கேட்டிருந்தாலும் அதனுடைய அர்த்தம் எனக்கு தெளிவாக தெரியாதனால இன்றைக்கு அதை பார்க்கும்போது ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லுகிற ஒரு அர்த்தம் இருந்தது. இன்னும் அது ஜெபத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சிக்னிஃபிகண்ட் ப்ரோக்ரஸ் இன் ப்ரேயர், மேக்கிங் இன்ரோட்ஸ் இன் டு ப்ரேயர் என்கிற தலைப்பிலே நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்க இருக்கிறோம். மேக்கிங் இன்ரோட்ஸ் இன் டு ப்ரேயர், சிக்னிஃபிகண்ட் ப்ரோக்ரஸ் இன் ப்ரேயர். ஜெபத்திலே ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பெறுவதற்கு மோசேயுடைய வாழ்விலிருந்து சில விஷயங்களை நாம் இந்த நாளில் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக, மோசேயுடைய அந்த ஜெப அனுபவங்கள் நம்முடைய வாழ்விலே மிகவும் பிரயோஜனமானது. குறிப்பாக நாம் பல இடங்களிலும் மோசே ஜெபித்தார் அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம். மோசே கர்த்தரிடத்தில் சாதாரணமாக பேசுகிறது போலவே நாம் பார்க்கிறோம். கர்த்தரும் அவரிடத்துல அநேக விஷயங்களை பேசுகிறார். ஆனால் இவைகளெல்லாம் ஜெபம் தானே? ஆமென். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பார்ப்போம். கடைசி வரைக்கும் நாம் அவருடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தால் நல்ல ஜெப அனுபவங்கள் அவரிடத்துல இருந்ததை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அவர் பாருங்க, நம்ம ஒரு அடக்க ஆராதனை என்று சொல்லும்போது அதில் நல்ல அது தேவ பிரசன்னமா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சிலர் பரிசுத்தவான்களுடைய அந்த அடக்க ஆராதனையை குறித்து. ஆனால் மோசேயுடைய அந்த அடக்க ஆராதனையின் போது கூட தேவ பிரசன்னம் நிறைவாக இருந்தது என்றே நாம் சொல்லலாம். அப்படித்தானே? அல்லேலூயா. தேவ தூதர்களை ஆண்டவர் தேவ தூதர்கள்லாம் அங்கே இடைப்பட்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். யூதா எழுதும் போது மிகாவேல் தூதன் அங்கே இடைப்பட்டதை கூட அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். எல்லாரும் நல்ல உற்சாகமா சொல்லுவோமா? அப்படி ஒரு மகிமையான விதத்திலே அவருடைய வாழ்க்கையின் முடிவு இருந்தது. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில அந்த உலக பிரகாரமான கானானை அவர் சுதந்திரிக்க முடியாவிட்டாலும் அவர் பரம கானானை சுதந்திரித்து கொண்டார். ஆமென். எல்லாரும் நல்ல உற்சாகமாய் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஆகையினால இந்த மோசேயுடைய வாழ்விலே அவருடைய அந்த ஜெப அனுபவங்கள், அவர் எவ்விதமாக அந்த ஜெபத்தின் அனுபவத்திலே ஒரு நல்ல வளர்ச்சியை, இன்னும் ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேருகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை சிந்திப்பது நம்முடைய வாழ்விலே மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வரும். முதலாவதாக யாத்திராகம புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அதனுடைய 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போகவிடான். அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, மோசேயுடைய அழைப்பை நான் ஒரு முன்னுரையாக சொல்லிவிட்டு இந்த விஷயத்துக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். மோசே 80 வயதிலே அழைக்கப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 40 வயதிலேயே அவர் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய சுய பலத்திலே முயற்சிகளை எடுத்தார். ஆனால் அது வாய்க்கவில்லை. ஒருவேளை மோசே நினைத்திருப்பார், எனக்கு பலன் இருந்த காலங்களிலே நீர் என்னை அழைக்கவில்லை, இப்பொழுதோ என்னுடைய பலன் எல்லாம் குன்றி போன ஒரு டைம்ல. பலன் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏஜ் தாண்டிருச்சு. அவர் 120 வயசான போதும் பைபிள் சொல்லுது பலன் குறையவில்லைன்னு தான் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஒருவேளை அந்த வாலிபத்தினுடைய அந்த விஷயங்கள், அப்போ அப்படியெல்லாம் இல்லாத அந்த டைம்ல நீங்க என்னை அழைக்கிறீங்களே அப்படின்னு நினைச்சு மோசே முதல்ல அதை அவாய்ட் பண்ண நினைத்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அவரை விடவில்லை. மீண்டும் அவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஊழியத்தில் அவரை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். நல்ல திறமைசாலி, நல்ல ஒரு படித்த, நல்ல ஒரு ஸ்கில்டு மேனாக மோசே அந்த ஊழியத்துக்கு வரும்போது காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம்.
அவருடைய அந்த அழைப்புக்கு முந்தைய அனுபவங்களை நாம் பார்க்கும்போது தன்னுடைய திறமையினாலே சில விஷயங்களை சாதிக்கலாம் என்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனால் அந்த 80 வயதுக்கு பிறகு கர்த்தர் அவரை அழைத்த பிறகு அவருடைய திறமையினாலே எதையாகிலும் சாதிக்கலாம் என்று மோசே ஒருபோதும் எண்ணினதில்லை. அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் சொல்லுவோமா? அந்த திறமைகளை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து அது கர்த்தருக்கு பிரயோஜனமான விதத்திலே பயன்படும்படியாக அவர் அர்ப்பணித்து வாழ்ந்தவராக காணப்பட்டார். இப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது கர்த்தர் மோசேக்கு கொடுக்கிற ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னு சொன்னா, பார்வோனை சந்தித்து பேசும்படியாக கர்த்தர் முதலாவது மோசே இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதல்ல அவரை அழைக்கும் போதே ஆண்டவர் சொன்னார், உன்னை பார்வோனிடத்துல அனுப்புவேன் வா என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல மோசே ஆண்டவர் சொல்றார், பார்வோனிடத்துல போய் பேசு அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ இந்த வார்த்தை கிடைத்த உடனே இந்த விதத்துல பேசணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்துல இந்த வார்த்தை வந்த உடனே அந்த வார்த்தையோடு மோசே பார்வோனை சந்திக்க போகிறார். வழியிலே இஸ்ரவேலின் மூப்பரை அவர் சந்திக்கிறார். இஸ்ரவேலின் மூப்பர்கள் அந்த இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் பார்க்கும்போது அவர்களையும் அவர் உற்சாகப்படுத்தி ஆண்டவர் பேசி இருக்கிறார், இப்படி எல்லாம் பார்வோன்ட்டு எல்லாம் பேச சொல்லி இருக்கிறார், கண்டிப்பா அவங்களை விடுதலையாக்க போகிறாராம், இறங்கி இருக்கிறார், இப்படி எல்லாம் சொல்லுகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களும் சந்தோஷப்படுறாங்க. பார்வோன் இடத்துல போய் பேசும்போது பார்வோன் செவி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? பாருங்க, நல்லா ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை பெற்றுதான் போகிறார். ஆண்டவர் அவர்கிட்ட தெளிவா பேசி இதுக்குதான் உன்னை நான் கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம கவனிக்க வேண்டும். அவர் நீ பார்வோனிடத்துல போய் பேசு, உனக்கு அவன் செவி கொடுப்பான் என்று சொல்லவில்லை, நீ பேசு என்று மாத்திரம்தான் சொல்லியிருந்தார். நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரியுது? நல்ல உற்சாகமா சொல்லுவோமா? கர்த்தர் நம்மிடத்துல சொல்ல வருகிற விஷயங்களை தெளிவாக நாம் கவனிக்க வேண்டும். ஆமென். அப்ப பார்வோனிடத்துல பேசுன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்ப மோசேக்கு முதல்ல ஒரு அந்த ஜெபத்தை பண்ணின பிறகு அவருக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கவில்லையே, இல்லை இப்படி எல்லாம் ஆண்டவர் சொன்னதை போய் செஞ்சோமே, நமக்கு காரியங்கள் நடக்கவில்லையே என்கிற எண்ணங்கள் அவருக்கு ஏற்பட்டது. நீங்கள் யாத்திராகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 22, 23 வசனங்களிலே சில கேள்விகளை மோசே எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 5, 22, 23 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? நல்ல கவனியுங்கள். இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? முதலாவது கேள்வி அவர் கேட்கிறது, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? அடுத்தது, ஏன் என்னை அனுப்பினீர்? ஏன் என்னை அனுப்பினீர்? அல்லேலூயா. எல்லாம் நல்ல உற்சாகமா சொல்லுவோமா? ஆண்டவரிடத்துல பிரேயர் பண்ணி அவர் பார்வோனிடத்துல போய் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆனால் அங்கே போகும்போது பார்வோன் செவி கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக இஸ்ரவேல் ஜனங்களை இன்னும் கொடுமையாக நடத்த ஆரம்பித்து விட்டார். அப்போ அவருக்கு அது ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் தான் வார்த்தையை தந்தார், ஆனால் இங்கே போகும்போது இவ்விதமாய் நடக்கிறதே. அப்போ 2 கேள்விகளை அவர் எழுப்புகிறதை பார்க்கிறோம். ஏன் தீங்கு வர பண்ணினீர்? தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் இன்னும் அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். அதாவது இன்னும் சொல்லணும்னா, நம்முடைய இதில் சொல்லணும்னா, ப்ரேயர் பண்ணி ஒன்றும் நடக்கலையே, ஜெபித்து ஒன்றும் நடக்கவில்லையே என்கிற ஒரு எண்ணம் அவருடைய ஜெபத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். சரி, அடுத்தது நம்ம பார்க்கும்போது அவரை ஆண்டவர் எவ்விதமாய் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மோசேட்ட ஆண்டவர் என்ன செய்யறார்னா, அந்த ஜெபத்தின் விஷயத்துல அவர்கிட்ட பேசும்போது தான் யார் என்பதை அவருக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மோசேக்கு ஆண்டவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம பார்க்கும்போது அவர் அறிமுகப்படுத்தி தன்னுடைய பெயர்கள், தான் யார் என்பதை, தன்னுடைய நாமங்களையும் சொல்லி இருக்கிறார், தான் யார் என்பதையும் சில இடங்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்விலே ஜெபத்துல கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, நாம் பிரேயருக்கு பதில் கிடைக்கணும்னு நினைத்து கொண்டு இருக்கிற நேரத்திலேயே ஜெபத்துல அவர் யார் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? இப்ப 3 இடங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். முதலாவது யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணினார், வாசியுங்கள். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். சரி, ஆண்டவர் முதலாவது அவர்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஆபிரகாமுடைய தேவனும் ஈசாக்கின் தேவனும்
யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 3:14 வாசியுங்கள். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று. அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தார், ஆண்டவரே நீங்க சொல்றீங்க, நான் போறேன், ஜனங்கள் உம்முடைய நாமம் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜனங்கள் அதை பார்வோன் கேட்டால் நான் என்ன சொல்வது? அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப அடுத்ததாக நீங்கள் அடுத்த அதிகாரத்துல கவனிச்சு பார்க்கும்போது, ஸ்தோத்திரம், 6ஆம் அதிகாரம், யாத்திராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, நான் யெகோவா. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், நான் யெகோவா. அப்ப ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னார்? முதல்ல ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொன்னார். அடுத்தது இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார். இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் யெகோவா. யெகோவான்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்லுவார், நான் இஸ்ரவேல் அந்த ஆபிரகாமுக்கெல்லாம் எப்படி அறிமுகமானேன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் அறிமுகமானேன். ஆனா உன்கிட்ட நான் யாரா அறிமுகமாகிறேன்? யெகோவா. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அப்ப ஆபிரகாம்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்தையும் அவருக்கு நினைப்பூட்டுகிறார். ஆபிரகாம்கிட்ட நான் எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆனேன்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இன்ட்ரோடியூஸ் ஆனேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரம் அல்ல, யெகோவா என்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் நமக்கு அவரை வெளிப்படுத்தும் போது நாம் நம்முடைய வாழ்க்கையில அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஆமென். ஜெபத்துல நீங்க ஒவ்வொன்றும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் பிரேயர் பண்ணி நடக்கல, இப்படியே இந்த ஆங்கிள் யோசித்து கொண்டிராதபடிக்கு கர்த்தர் என்னோடு என்ன பேச விரும்புகிறார், எனக்கு தன்னை குறித்து என்ன வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், அவர் யார் என்பதை நீங்க அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஜெபத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற நல்ல ஒரு முன்னேற்றம். நல்ல சத்தமா உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். யார் யாரெல்லாம் ஜெபத்துல இந்த ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களோ, ஜெபித்து எனக்கு ஒன்றும் நடக்கல, ஒரே கேள்வியா தான் இருக்கு, ஏன் எவ்வளவு தூரம் ஜெபிக்கிறோம் ஒன்றும் நடக்கலையேன்னு கேள்வியா தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார், இப்படின்னு சொல்றார், அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அவர் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அவரை குறித்து நீங்கள் அறியும் போது, அவரை அறிகிற அறிவினாலே உங்களுடைய வாழ்விலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவரை அறிகிற அறிவு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எவ்வளவு கடின சூழ்நிலைகளை கொண்டு போய் உங்களை விட்டாலும், எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் அணுக நேர்ந்தாலும், அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து விட்டால் நீங்கள் ஒரு காலம் சோர்ந்து போக மாட்டீர்கள். ஆமென். அப்ப நம்ம என்ன செய்யணும்னு, என்ன விரும்பணும்? தேவனை குறித்து இன்னும் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இது இல்லாம அவற்றிலிருந்து வாங்கிட்டு மட்டும் போனோம் அப்படி நம்ம நினைக்க கூடாது, அப்படி நினைக்க கூடாது. பிரியமானவர்களே, இப்போ பாருங்க, ஒரு அரசாங்க துறை இருக்கிறது. அந்த துறையில நீங்க ஒரு விஷயத்தை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளும்படியாக முயற்சி செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கவனம் என்னவா இருக்கும்? எப்படியாவது அதுல இப்போ காசு கொடுக்குறாங்களா, அந்த காசை வாங்கணும், இது பண்ணணும், இல்ல வேற என்ன சலுகைகள் இருக்கோ வாங்கிட்டு போனோம். ஆனால் அவர்கள் எவ்விதமாய் டீல் பண்றாங்க, என்ன செய்யறாங்க, இதெல்லாம் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா இன்னும் என்னென்ன காரியங்கள், ஒருவேளை இன்னும் சில விஷயங்களை அவர்கள் வைத்திருக்கலாம். யாருக்கு இவைகள் பொருந்துகிறது, எந்த டைமுக்கு எந்த காலகட்டங்கள் எல்லாம் இது உதவியா இருக்கும் என்பதையெல்லாம் தெரிந்தால் உங்களுக்கு இன்னும் அந்த துறையை குறித்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இன்னும் அவங்கள போய் நம்ம அணுகிற விஷயத்துல நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப அதே போல தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்கிற விஷயத்துல கர்த்தர் நமக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை ஜெபத்தின் மூலமா தந்து கொண்டே இருப்பார். ஒன்ன மாத்திரம் நம்ம புரிந்து கொள்ளணும், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு நொடி கூட, ஒரு நிமிடம் கூட வீண் அல்ல. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? நம்ம சும்மாதான் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், வேஸ்ட் பண்றோம் ஒருவரும் நினைக்க கூடாது. ஜெப நேரங்கள் வீண் அல்ல. கர்த்தர் நம்மை அவரை அறிந்து கொள்ள உதவி செய்வார். எவ்வளவு பேர் சொல்ல முடியும், நான் ஆண்டவரை அறிகிறதுலே வளர்ந்து கொண்டே இருக்கிறேன்? சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை வேற எதுவுமே எனக்கு பெரிய அற்புதங்கள்லாம் இன்னும் நடக்கல, தலைகளாலாம் சூழ்நிலை மாறல, ஜெபம் பண்ணிட்டே தான் இருக்கிறேன், ஆனா ஆண்டவரை பத்தி எனக்கு தெரியுது, அப்படிதானே? ஆண்டவர் வெளிப்படுத்துறாரா இல்லையா? நிச்சயமாக வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒருவேளை ஜெப நேரத்திலே வெளிப்படுத்துவார், இல்லாவிட்டால் நமக்கு செய்தி நேரங்களிலே இல்ல பைபிளை படிக்கும் போது கர்த்தர் அவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். இது ஒரு விஷயம்.
அதனால நம்ம காரியம் நடக்காம போயிருவோம் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இன்னும் இருக்கு, ஜெபத்துல ப்ரோக்ரஸ் இருக்கு. அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக யாத்திராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8, 9 ஆகிய வசனங்களை நம்ம பார்க்கும்போது அங்கே விதமாய் நம்ம வாசிக்கிறோம். வாசியுங்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். அப்ப அடுத்தது கர்த்தர் என்ன சொல்றாரு? இப்ப அடுத்த 10, 11 வாசிங்க. 10, 11. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோட பேசு என்றார். அடுத்த வசனம் முக்கியமான வார்த்தை, நல்ல கவனிங்க. மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை. பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். இப்ப ஜெபித்து நமக்கு பதில் கிடைக்கல, அப்படி ஒரு கேள்வியோட நம்ம இருக்கும்போது ஆண்டவர்ட்ட இருந்து அடுத்த கமாண்ட் வருது. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? ஹல்லேலூயா. இப்போ இவர் என்ன செய்யறார்? நீங்க சொன்னீங்க அந்த வார்த்தையை போய் ஜனங்கள்கிட்ட சொன்னா, ஜனங்களே என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மனம் அடிவினாலே கொடுமையான வேலையினாலே மோசே சொன்னதை அவர்கள் நம்பவில்லை. இப்ப ஆண்டவர் சொல்ற பார்வோன்ட்ட போய் பேசுன்னு சொல்றார். பாருங்க, ஜனங்கள்கிட்ட பேசினாலே என்ன செய்யல, ஜனங்கள் நம்பவில்லை. ஆனா ஆண்டவர் அவரை எங்க நடத்துகிறார்? பார்வோனிடத்துல போய் பேசு. அப்ப நமக்கும் இப்படிதான் ஆண்டவர் சில நேரங்களில் நம்மை நடத்துகிறார். நம்முடைய வாழ்விலே நம்ம ஏற்கனவே கேள்விகளோடு இருக்கும்போது ஆண்டவர் அடுத்த கட்டத்துக்கு நேரம் நம்மை நடத்துகிறார். அடுத்த கட்டமா இதை போய் செய்ய, அதை போய் செய்ய. நமக்கு அங்க தொய்வு வருகிறது. என்ன தொய்வு? என் வாழ்க்கையில ஏற்கனவே நான் கேட்கிற விஷயத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல. இப்போ இனி அடுத்தது அதுக்காக ஜெபம் பண்ணுமா, இதுக்காக ஜெபம் பண்ணுமா? ஆத்தும ரட்சிப்புக்கான ஜெபம்னு சொன்னா நம்முடைய காரியமா ஒன்றும் நடக்கல. இனி ஆத்துமாக்களுக்கா ரட்சிப்புக்கா ஜெபம் பண்ணுமா? வருதா இல்லையா? ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கா ஜெபம் பண்ணும். எல்லா நம்ம பிள்ளைகளே சரியில்லை, இனி எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுமா? இப்படிப்பட்ட அந்த மன மடிவுகள், இது யார் கொண்டு வர்றது? சத்துரு கொண்டு வருகிற விஷயம். நம்ம புரிந்து கொள்ளணும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? மோசேக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனா கர்த்தர் அவர்கிட்ட ஒரு விஷயத்தை ஜெபத்துல நீங்க தொடர்ந்து தரித்திருக்கும் போது சில காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். இப்போ மோசேக்கு இதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒரு ஆன்சரை கொடுக்கிறார். ஆண்டவர் இதற்கு ஒரு பதிலை அவர் பிறகு கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த ஜெபத்துல தரித்திருக்கும் போது அந்த பதில் கிடைக்கும். பாருங்கள், 7ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் முதல் பகுதியை மாத்திரம் வாசிங்க. பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். பார்வோன் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டான்? செவி கொடுக்க மாட்டான். நல்ல உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். இங்க ஆண்டவர் ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். நீ பேசுன்னு சொன்ன, ஜனங்கள் விடுதலை ஆவாங்க, எல்லாம் உண்மைதான். ஆனா பார்வோன் நீ சொல்லி என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான், செவி கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க பாப்போம், நல்ல சத்தமா ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம என்னதான் இது பண்ணாலும் இங்க யாருக்காக என்ன நினைச்சிட்டு இருக்கிறோமோ இந்த காரியம் அது நடக்காது போல இருக்கிறது என்கிற ஒரு தெளிவு அவருக்கு கிடைச்சிருச்சு. ஆமே. இனி அவருக்கு அந்த குழப்பம் இல்லை. நீங்க அதுக்கு பிறகு சில அதிகாரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, மோசே என்ன அற்புதத்தை ஆண்டவர் செய்ய சொல்றாரோ செஞ்சுட்டே இருப்பார். அடுத்தது ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவார், பதில் கிடைக்கும். இப்படியே தான் நடந்துட்டே இருக்கும். ஒரு கேள்வியே இல்லை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஒன்னும் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் பேசுகிறத நம்ம தெளிவா கவனிச்சுட்டே இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஜெபத்தில் நமக்கு என்ன பதில் தந்து கொண்டு இருக்கிறார். அவர் நமக்கு சில ரகசியங்களை வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அப்ப தெய்வ பயத்தோடு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நீங்க லிசன் பண்ணிட்டே இருக்கும்போது சில விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். சில வேளையில வாக்குத்தத்தங்களை தருவார், சில எச்சரிப்புகளை தருவார், சில விஷயங்களை நம்மோடு இடைப்படும் போது அந்த பாயிண்ட்ஸை நீங்க கரெக்டா கிராஸ்ப் பண்ணிக்கணும். அதை நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா, அந்த பாடம் நடத்திட்டு இருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு பாடம் நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் முக்கியமான காரியம். இப்ப பாருங்க, இது மாத்திரம் மோசே லிசன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு அதிகாலை ஜெபத்தில் அவர் பங்கு பெறலன்னு என்ன ஆயிருக்கும்? ஆமென். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம்.
அந்த ஆண்டவர் இடைப்படுற டைம், ஆண்டவர் இடைப்படுகிற நேரம், சில ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிற டைம், சொல்லி கொடுக்கிற நேரம், இதை அவர் இழந்திருந்தார், ஆனால் மிஸ் பண்ணியிருந்தாருன்னு சொன்னா, இல்லாவிட்டால் ஆண்டவர் பேசுறார் ஆனா அந்த வார்த்தையை சரியா கவனிக்கல, சொன்ன மாதிரி இருந்தது, அதை மறந்தாருன்னு சொன்னா மொத்தத்துல கன்ஃபியூஷன்ல தான் மோசே இருந்திருப்பார். ஆனா மோசேக்கு அந்த இடத்துல புரிஞ்சிருச்சு, பார்வோன் என்ன செய்ய மாட்டான், செவி கொடுக்க மாட்டான். நம்ம பேசுறோம், ஆண்டவர் சொல்றார் பேசுறோம், ஆனா பார்வோன் செவி கொடுக்க மாட்டான். ஆமென். நல்ல உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். இந்த தெளிவு கிடைத்த பிறகு அடுத்தது மோசேக்கு என்ன செய்யணுமோ அதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டார். அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாரோ இதையே பிடிச்சிட்டு பார்வோன் இன்னும் சந்திக்கப்படலையே இப்படி நிக்காம அடுத்தது ஆண்டவர் எதுல அவரை கைட் பண்றாரோ அதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா 10 அற்புதங்களை கர்த்தர் அவரை கொண்டு செய்தார். 10 வாதைகளை எகிப்தியருக்கு அனுப்பினார், ஆனால் இஸ்ரவேலருக்கு 10 அற்புதங்கள் என்று நம்ம சொல்லலாம். அல்லேலூயா. 10 காரியங்களை அவரை கொண்டு நடப்பித்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சிலருடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு நீங்க அப்படியே போராடிட்டே இருக்கிறீங்க. அதை தாண்டி உங்களுடைய ஜெப வாழ்க்கையில நல்லா ஜெபிக்கிறவர்கள், நல்ல ஆண்டவரை தேடுகிறவர்கள், ஆனா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல நீங்க எதிர்பார்த்த ஒரு பதில் வரலன்னு சொல்லி அதுக்கு ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறார் அதை தெரியாம நீங்க போட்டு மண்டையை உடைச்சிட்டே இருக்கிறீங்க. அதையே போட்டு குழப்பிக்கொண்டு அடுத்தது இன்னும் உங்களை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம், திட்டம், பெரிய பிளான் அதுக்கு நேரா போகாம இங்கேயே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து தெளிவாக இடைப்படுகிறார், சொல்லுகிறார், நீ வடக்கே திரும்புன்னு சொல்ற மாதிரி இஸ்ரவேலருக்கு சொன்னா பாத்தீங்களா, அதே போல உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்துல தொடர்ந்து ஓடும்படியாக கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அதிலேயே லாக்காய் சுத்தி கொண்டிராதபடிக்கு அதையே நம்ம ஒரு கேள்வியா எழுப்பிக்கொண்டு ஏன் நடக்கல, ஏன் செய்யல, ஏன் இல்லை அப்படின்னு இல்லாம அடுத்தது உங்களை ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. சில கிரியைகள் ஒருவேளை பார்வோன் செவி கொடுக்க மாட்டானே ஒழிய அதனால ஜனங்களை ஆண்டவர் தடுத்து நிறுத்த போவதில்லை, ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, நம்முடைய பிரேயர்ல இப்போ மோசே என்ன நினைச்சிருப்பார், பார்வோன் நான் சொன்னதை கேட்டா தானே ஜனங்களை விடுவான், ஏன்னா நான் பார்வோன்ட்ட என்ன பேசிட்டு இருக்கிறேன், ஜனங்களை என்ன செஞ்சிரு, விட்டுரு, ஜனங்களை விடுதலையாக்கு. ஆனா பேசினா அவன் செவி கொடுக்கல. பார்வோனே செவி கொடுக்காவிட்டால் ஜனங்கள் எப்படி விடுதலை ஆவார்கள்? என்னை இந்த ஜனங்களை விடுதலை ஆக்குறது தான் கர்த்தர் அழைத்தார். அப்படியாக்கும் மோசேயோட மனம் யோசிக்குது. ஆனா பார்வோன் செவி கொடுக்காவிட்டாலும் அவன் இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தாலும் ஜனங்களை விடுவிக்க கர்த்தர் வல்லவர். நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரியுது? நல்ல உற்சாகமா சொல்லுவோமா? இந்த ரகசியத்தை, இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இன்னும் இன்ட்ரெஸ்டா மாறிடும். ஆமென். அப்ப இந்த விஷயத்தை மோசே புரிந்து கொள்றார். அவன் செவி கொடுக்க மாட்டான், ஆனா கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். அவன் செவி கொடுக்க மாட்டான், ஆனா எனக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். எனக்கு ஆண்டவர் நான் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் செய்வார். இதை மோசே புரிந்து கொள்கிறார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் இப்ப பாருங்க, மோசே அதுக்கு கேட்டு கீழ்ப்படிந்து செயல்படும் போது பார்வோனின் அரண்மனையில போய் நிற்கிறார். அங்கெல்லாம் கர்த்தர் அவரை கொண்டு ஆச்சரியமான கிரியைகளை நடப்பிக்கிறார். அதுல ஒரே ஒரு இன்சிடென்ட்டை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று. நல்ல கவனிங்கள். இந்த இடத்துல ஒரு கவர்ந்த ஒரு வார்த்தை 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 13ஆம் வசனத்தின் ஆரம்ப பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். நல்ல அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் என்ன செய்தார்? மோசேயின் சொற்படி செய்தார். அல்லேலூயா. முதல்ல எந்த நிலையில மோசே இருந்தார், ஆனா இப்போ பாருங்க, கர்த்தர் மோசேயின் சொற்படி, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி ஆண்டவர் செய்கிற அளவுக்கு அவரை கர்த்தர் அதிகாரப்படுத்தி நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். இப்ப பாருங்க, ஏன் இந்த மாதிரி செய்தார்னா, அவர் நிக்கிற இடம் எந்த இடத்துல போய் நிக்கிறார் தெரியுமா? பார்வோனுடைய அரண்மனையில போய் நின்று கொண்டிருக்கிறார். பார்வோன் இடத்துல அங்க போறதுக்கு எல்லாம் யோசிப்பார்கள், இவன் சொன்னா கேட்கவே இல்லை இப்படின்னு நிறைய பேர் பின்வாங்கி இருப்பார்கள். ஆனால் அவன் செவி கொடுக்காவிட்டாலும் மோசே போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பார்வோனுக்கு முன்னாடி நிற்கிறார். அங்கே சில கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் பார்வோனுக்கு முன்பாக. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பார்வோனுக்கு அந்த தவளைகள் வர வைக்கிறார். அடுத்தது இப்போ மோசே
அவன் பார்வோன் ரிக்வெஸ்ட் பண்றான், தயவு செய்து இந்த தவளையெல்லாம் கொஞ்சம் மாறுறதுக்கு நீங்க இது பண்ணுங்க. அப்போ மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு, ஆண்டவரே நீங்க வாதையை வர வச்சீங்க, அதே மாதிரி இப்போ இந்த வாதம் மாறணும், அதுக்கு நீங்க ஒரு கிரியை செய்யுங்க அப்படின்னு மோசே கேட்ட போது, மோசே கேட்டதை கர்த்தர் கேட்டு அப்படியே அவருடைய சொற்படி அந்த தவளைகளை மாறி போக பண்ணினார். அல்லேலூயா. நீங்க ஜெபத்துல பாருங்க, ஆண்டவரோடு நெருங்கி உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஆண்டவரை நீங்க புரிந்து கொண்டு இன்னும் கிட்டி சேர சேர அவர் சொல்றதுக்கு நீங்க கீழ்ப்படிய கடினமான விஷயமா இருந்தாலும் கீழ்ப்படிய உங்களுடைய வார்த்தைகளுக்கு கர்த்தர் பதில் தர ஆரம்பிப்பார். உங்களுடைய வார்த்தைகளுக்கு கூட அங்க பதில், அதுக்கு ஆண்டவர் அதை பெருசா கருதுவார். ஏன்னா நான் சொல்றதுக்கு என் பிள்ளை கீழ்ப்படுகிறது, நான் சொல்றது இடத்துல நிக்குது. பாருங்க, இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா மோசே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அந்த கடினமான இடத்துக்கு போயிருக்கிறார். நல்லா நீங்க கவனிக்கணும். அவர் இதுவரைக்கும் இருந்தது நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலையில, அவருக்கு விருப்பமான அந்த சூழ்நிலையில, ஆனால் அவர் விரும்பக்கூடாத, இல்லாவிட்டால் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல கொண்டு போய் கர்த்தர் அவரை நிறுத்துகிறார், நெருக்கடியான சூழ்நிலையில நடத்துகிறார். ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்ட போது கர்த்தர் அவருடைய சொற்படி செய்தார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்பட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்வார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் என்று இதே மோசையோடு கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் ஆமென். சரி, அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அடுத்த ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 14:15. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. சரி, இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இப்போ அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து யாத்திரை செய்து சிவந்த சமுத்திரம் வரைக்கும் வந்துட்டாங்க. அவர்கள் பின்பாக பார்வோன் சேனை அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ பார்வோன் சேனை அவங்களை வேகமா ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது இவர்கள் இந்த பக்கம் ஓடலாமா அந்த பக்கம் ஓடலாமான்னு எங்கேயுமே ஆண்டவருக்கு போறதுக்கு அவர்களுக்கு இதுவரைக்கும் டைரக்ஷன் கொடுக்கல. அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முன்ன போனா கடல் தான் இருக்கு, கடல்ல தான் போய் விழணும். அப்படிப்பட்ட ஒரு சங்கடமான சூழ்நிலையில இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். மோசேக்கு இப்போதான் அந்த பிரஷர் அவர் ஃபீல் பண்றார். இப்போதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கக்கூடிய பிரஷர், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவங்க எவ்வளவு தூரம் பாருங்க, இவ்வளவு அற்புதத்தை செஞ்சு ஆண்டவர் அவங்களை விடுவித்து கொண்டு வந்த பிறகும் இவர்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்தில் மோசே செய்த ஒரு காரியத்தை நீங்க கவனிங்கள். 15ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அப்படியானால் நீங்க அந்த முந்தின வசனங்களை பார்க்கும்போது மோசே ஜெபித்ததாக பார்க்கவில்லை. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கேட்கிறார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு அவங்கள தைரியப்படுத்திட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் கர்த்தரை நோக்கி மோசே முறையிட்டு கொண்டிருக்கிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, அவங்கள அவர் தைரியப்படுத்துகிறார். நீங்க தைரியமா இருங்க, ஒன்னும் இல்லை, நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்கும் காண மாட்டீர்கள். இப்படியெல்லாம் தைரியப்படுத்தும் போது அவருடைய உள்ளம் கர்த்தரை நோக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறது? முறையிட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை என்னென்ன விஷயங்கள் சிலர் அதுக்கு பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க. என்ன ஜெபம் பண்ணிருப்பார், என்ன முறையிட்டு இருப்பார்? ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இவ்வளவு அற்புதம் செய்த பிறகும் இப்படி முறுமுறுக்கிறார்களே, தயவு செய்து மன்னியும் ஆண்டவரே, அப்படி ஜெபித்திருக்கலாம். அல்லேலூயா. இல்லைன்னா ஆண்டவரே ஒரு டைரக்ஷனும் கிடைக்கலையே, எதிரில் சமுத்திரம் அல்லவா இருக்கு, எங்க போறது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அதை குறித்து முறையிட்டு இருக்கலாம். என்ன சொல்றது? இப்ப ஜனங்கள் கேட்கறாங்க, நான் தைரியமா இருங்கன்னு சொல்றேன், ஆனா முன்னாடி சமுத்திரம் அல்லவா இருக்கு, எங்க போறது? முறையிட்டு கொண்டே இருக்கிறார். அந்த முறையிட்டு கொண்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்ற, என்ன நீ முறையிட்டு கொண்டே இருக்கிறாய்? நீ உன் கையில இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்து, கோலை நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனை தான் கர்த்தர் அவனுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த வைப்பார். ஆமென். நல்ல சத்தமா உற்சாகமா சொல்லுவோமா? அதிகாரம் இருக்கும், உங்களுக்கு வரங்கள் இருக்கும், என்னைக்கோ வாங்கின அபிஷேகம் இருக்கும், ஆனா அது ஒன்னும் யூஸ் இல்லாம இருந்துட்டு இருக்கும். ஆனா ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களுடைய அதிகாரம் செயல்பட வைப்பார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கோல் அவர் கையில தான் இருக்கு. இந்த கோல்
ஏற்கனவே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கோல் மூலமா சில கிரியைகளை கர்த்தர் காட்டி இருக்கிறார். இந்த கோல் கீழே போட்டா அது என்னவா மாறி இருக்கு? சர்ப்பமா மாறிச்சு. அதை பிடிச்சா திருப்பம் கோலா மாறுது. இந்த கோலை வச்சு எத்தனையோ காரியங்களை அவர் செஞ்சாச்சு. கோலை எடுத்து மண்ணில் அடிச்சா பேனா பறந்து அந்த எகிப்து தேசம் முழுவதும் பேனா பரவுது. எத்தனையோ காரியங்கள் நடந்துருச்சு. எல்லாம் கோலை வச்சு தான் செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனா இப்போ அந்த கோல் இருக்கிறது மறந்து போயிருச்சோ என்னமோ தெரியல. கோலை எடுத்து அவர் பயன்படுத்த மறந்துட்டார். கர்த்தர் சொல்றார், என்ன முறையிட்டு இருக்கிற கோலை எடுத்து பயன்படுத்து. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அதிகாரத்தை, கோல் அதிகாரத்தை காட்டுகிறது. ஆண்டவர் தந்திருக்கிற அபிஷேகம், இவைகளை நாம் பயன்படுத்தும் போது கர்த்தர் நமக்காக பிரச்சனைகளை பிளந்து விட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு முன்னாக இருக்கிற சூழ்நிலைகளை பிளந்து விடுகிறதுக்காக கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார் என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். சில தடை இருக்கா? நல்ல ஆவியில நிரம்பி தேவ பிள்ளைகள் ஜெபிக்கணும். நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற வரங்களின்படி சபித்து அப்புறப்படுத்தணும் அந்த எதிரான இருக்கிற பிரச்சனைகளை. ஆமென். சும்மா ஜோமணி ஆண்டவரே பிரச்சனை மாறலையே, அந்த ஜெபம் மாத்திரமல்ல, அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கட்டும். ஆனா ஆண்டவர் அடுத்த கட்டமா சொல்றார், ஜெபத்துல நீ உனக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை என்ன செய்? பயன்படுத்து. பிசாசை கடிந்துகொள். எதிராக போராடி கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகள், ஜெபம் பண்ண முடியல, எவ்வளவு நாள் நம்ம ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்துல அந்த ஜெபத்தை தடை பண்ணுகிற சத்துடைய கிரியையை கடிந்துகொள். கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை தருவார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? உனக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்வில தொழில் விஷயங்கள்ல, வேலை கெடுத்த காரியங்கள்ல சத்துரு கொண்டு வந்திருக்கிற தடைகள், அதை மேற்கொள்ளுகிற ஒரு கோல் உன்னிடத்துல இருக்கிறது. அதை எடுத்து நீ பயன்படுத்தும் போது அது ரெண்டாக பிளந்து உனக்கு வழிவிடும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அதற்கு பதிலாக முறையிட்டு கொண்டு இருக்கிறது என்ன? நீ ஏன் முறையிட்டு கொண்டு இருக்கிறாய்? கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற அபிஷேகம் எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருடைய புயமே எலும்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ராகாபை வதைத்ததும், வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய புயம், கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஃபாதர் பாடி இருக்கிறார், ஹேண்ட் ஆஃப் த லார்ட் இஸ் வித்தின் மீ அப்படின்னு சொல்லி. கர்த்தர் கரம் என் மேலங்க அப்படின்னு சொல்லி பாடுறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வில கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அவருடைய வலது கரம் உயர்ந்து இருக்கிறது. கர்த்தர் தந்திருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்தி சில கிரியைகளை நாம் காண கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அப்ப முறையிட்டு கொண்டு இருக்கிறது என்ன? நீ கோலை எடுத்து பிளந்து விடுன்னு சொல்றார். அப்படியே செய்த போது அந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்து வழி விடுகிறத நம்ம பார்க்கிறோம். மிகவும் ஆச்சரியமான காரியம் அங்கே நடந்தது. அடுத்ததாக ஸ்தோத்திரம், கொஞ்ச நாளா இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம, மோசேக்கு கேள்விகள் இதெல்லாம் இல்லாமல் இருந்த சூழ்நிலையில மீண்டும் ஒரு சூழ்நிலையை அவர் சந்திக்கிறார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்கள், இந்த இடத்துல நாம பார்க்கிறோம், இப்போ கொஞ்ச நாளா மோசேக்கு எல்லாம் சமாதானமா ஸ்மூத்தா போயிட்டே இருந்தது. அற்புதம் நடந்துச்சு. ஆண்டவர்ட்ட இருந்து வார்த்தையை கேட்கணும், போய் சொல்லணும், கிரியை நடந்துச்சு. என்ன சொல்றாரோ அதேபடி நடக்கும். தவளைகள் உண்டாக கடவுதுன்னு சொல்லுனா தவளைகளை பிறப்பிச்சிருச்சு. எல்லாம் நடந்துட்டே இருக்கு. இப்போ அடுத்தது அவர் ஒரு சிக்கலை சந்திக்கிறத நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணி இல்லாத உடனே மீண்டுமாக பிரச்சனைகளை அவர்கள் கிளப்புகிறார்கள். நல்ல கவனிங்கள், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் என்பது தவிர்க்க முடியாதது. ஆமென். போராட்டங்கள், ஒரு போராட்டத்தை நம்ம மேற்கொண்டதுனால நமக்கு அப்புறம் எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஜெபிக்கிறவர்களுக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு மாறாவை கடந்து வந்தால் ஆண்டவர் அடுத்ததாக ஒரு மேரிபாவின் தண்ணீரை வைத்திருப்பார். அந்த மேரிபாவின் தண்ணீரை கடந்தால் காதேஸ் வனாந்தரத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. நமக்கு அடுத்தடுத்து பல சூழ்நிலைகளை நம்ம கடக்க வேண்டி இருக்கும் என்பதை தேவ பிள்ளைகள் மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் ஒவ்வொரு முறையும் தேவ பிள்ளைகள் நாம புரிந்து கொள்ள வேண்டும், நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். ஒரு பிரச்சனை இப்பதான் ஜோம் பண்ணி ஒரு பிரச்சனை மாறிச்சு, இல்ல நீண்ட நாட்களா ஜோம் பண்ணி ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றோம். இப்ப அடுத்த பிரச்சனை வந்துருச்சு, அடுத்த சூழ்நிலை வந்துருச்சுன்னா இதுதான் வாழ்க்கை. கர்த்தர் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
பிரசங்கியின் புஸ்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க. மனுபுத்திரர் பாடுபடும்படி அவர்களுக்கு நியமித்திருக்கிற தொல்லையை கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமென். ஆண்டவர் என்ன நியமிச்சு வச்சிருக்கிறாரா? மனுபுத்திரர் பாடுபடும்படி என்ன நியமிச்சு வச்சிருக்கிறார்? தொல்லையை நியமிச்சு வச்சிருக்கிறார், அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். நம்ம அந்த உலகத்துல பிறக்கும்போது ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வர்றோம், அப்படித்தானே? என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர்? தொல்லைகள், பாடுகள், கஷ்டங்கள் இதெல்லாம் நம்ம படணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்தடுத்து ஒன்று கடந்து போனா அடுத்தது அப்படின்னு சொல்லி ஒன்று மேல ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ மோசே இந்த இடத்துல சொல்றார், கல்லறிய பார்க்கிறார்களே. நல்ல ஜெபிக்கிற மனிதன் கோலை எடுத்து பயன்படுத்தி கிரியைகள்லாம் பார்த்தவர் இப்ப சொல்றார், கல்லறிய பார்க்கிறார்களே அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். ஆண்டவர் அடுத்தது ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், கன்மலையின் இடத்துல பேசும்படியாக சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ அடுத்த கட்டமாக மோசேயினுடைய அடுத்த ஒரு அனுபவத்தை நீங்கள் கவனிக்கும்படியாக இதே 17ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 9, 10 ஆகிய வசனங்கள் இப்போ வாசிக்க வேண்டாம், நீங்கள் கவனிங்கள். 9, 10 வசனங்களிலே மோசே யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக்கொண்டு நிற்பேன் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ மோசேக்கு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்துருச்சு, ஒரு தைரியம் வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அமலேக்கியரோடு உள்ள யுத்தத்துல அவர் தனக்கு இருக்கிற அந்த கோலை அவராக பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன்னாடி சிவந்த சமுத்திரத்துல ஆண்டவர் கோலை எங்கடா மறந்துட்டியா அப்படின்னு சொன்ன போதுதான் அது ஞாபகம் வந்துச்சு. ஆனா இப்போ கோலை பிடித்து கொண்டு நான் நிற்பேன் என்று மோசேயே சொல்லுகிறார். ஆமென். ஜெபித்து ஜெபித்து பிராக்டிஸ் ஆறவங்களுக்கு, ஜெப அனுபவத்துல நல்ல ஒரு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அபிஷேகத்தை பயன்படுத்துகிறது அது ஒரு தானாக ஒரு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். அப்போ இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன உண்டு, அபிஷேகம் எங்க போச்சு, வரங்கள் எங்க, இதெல்லாம் ஆரம்ப நிலைமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற அபிஷேகத்தை அதிகாரத்தை பயன்படுத்தாம நம்ம இருக்கிறோம்னா ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். ஆனால் தேவ பிள்ளைகள் சூழ்நிலைகளை கடந்து போக ஒருவேளை வருஷங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய ஆயிருக்கலாம், ஆனாலும் இன்னும் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருக்கலாம். கர்த்தர் தந்திருக்கிற அபிஷேகம் ஒரு பயனற்றதா இருக்கலாம். ஆனா மோசே போல இந்த அனுபவத்துக்கு நீங்க வரணும். கோலை பிடித்து கொண்டு நான் மலை உச்சியில் போய் நிற்பேன். ஆமேன். ஹல்லேலூயா. யோசுவா பார்த்து சொல்றார், நீ போ, நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் நோக்கி நான் கையை உயர்த்திட்டு இருப்பேன், நான் ஜெபித்து கொண்டு இருப்பேன். ஆண்டவர் நோக்கி பார்த்து என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, 2 கையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த கோலையும் இப்படி இப்ப என்ன ஆர்டர் ஒன்றும் வரல, அந்த கோலையும் ஆண்டவருக்கு முன்னாடியே தூக்கி காட்டி ஆண்டவர் என்ன பண்றதுன்னு கேட்டுட்டே இருப்பேன். கர்த்தர் எனக்காக கிரியை செய்வார். அவர் 2 கையையும் தூக்கி கொண்டு அந்த கோலையும் தூக்கி கொண்டு இருக்கிற நேரத்துல கர்த்தர் அங்கே ஒரு கிரியை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனா அந்த மோசே கை தாழ விடுகையில் அமலேக் மேற்கொண்டான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா கை வலிக்க மோசே கோலை தூக்கி நின்று இருக்கிறார், அப்படிதானே? அவருக்கு கை வலியினால தானா கை கீழே போகுது, தாழ போகிறத பார்க்கிறோம். தாழ போனா அங்க ஒரு பெரிய ஒரு தோல்வி உண்டாகிறத பார்க்கிறோம். அவ்வளோ பயங்கரங்கள் அங்கே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அவருடைய அந்த கைகளை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கிற அனுபவம் இஸ்ரவேலுடைய யுத்தத்தை டிசைட் பண்ற ஒன்றாக மாறினது. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற ஜெபங்கள், ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல சகோதரிகள் வீட்டில இருந்து நீங்க கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபங்கள், வேலை ஸ்தலத்துல உங்களுடைய கணவன்மார் அவங்களுடைய காரியங்களை டிசைட் பண்றதா இருக்கக்கூடியது. ஆமென். பிள்ளைகளை நீங்க அனுப்பிட்டு கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதாக இருக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க வீட்டில இருந்தே டிசைட் பண்ணி கொண்டு இருக்கிறவர்களாக இருப்பீர்கள். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு கண்ட்ரோல் ரூம்ல எப்படி இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அதே போல ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஜெப அறையிலிருந்தே சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த முடியும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நல்ல உற்சாகமா சொல்லுவோமா? ஒருவேளை நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு தான் போகணும்னு இல்லை, அந்த இடத்துக்கு தான் போய் நம்ம காரியங்களை செய்யணும்னு இல்லை, இருக்கிற இடத்துல இந்த சூழ்நிலைகளை நாம் கட்டுப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட கோல் நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? இந்த கோலை கையில வைத்துக்கொண்டு அவர் நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஜெபத்திலே ஒரு அனுபவமாக மோசே இடத்துல நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் கவனிக்கும் போது யாத்திராகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம்
18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம், மிகவும் ஒரு அற்புதமான அனுபவம். இன்றைக்கு தேவ கிருபையினாலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்போ நமக்குள்ளே இருக்கிறார். இது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே நம்மை ஒரு ஆலயமாக பயன்படுத்தி நமக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். இது நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கும்போது ஒருவர் தேவனிடத்தில் பேசுறாங்கன்னு சொன்னா அது பெரிய பாக்கியம், அது ஒரு பெரிய மேன்மை. ஆபிரகாம் தேவனோடு பேசினார்னா அந்த காலகட்டத்தில் அவரை போல ஆண்டவர்கிட்ட பழகினது வேற யாரும் கிடையாது. அவருடைய அந்த பீரியட்ல ஆபிரகாம் மாத்திரம்தான் இருப்பார். ஆமென். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அடுத்தது ஈசாக்குடைய காலம் வரும்போது ஈசாக்கு மட்டும்தான் அவ்வளவு தூரம் அவர் க்ளோஸா ஆண்டவர்கிட்ட. ஏன்னா அந்த ஜெனரேஷன்ல கர்த்தர் ஒருத்தரை தெரிஞ்செடுத்திருப்பார், அவர்களோடு இடைப்பட்டு கொண்டிருப்பார். இப்படிப்பட்ட காலகட்டம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்னு சொன்னா அவரை போல எல்லாரும் அந்த பாக்கியத்தை பெறவில்லை. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்றால் அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவர் நீதிமானாய் இருந்தார். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்களை பாக்கியங்களை பெற்றிருந்த அந்த காலகட்டத்திலே மோசேக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜப அனுபவம் மோசேயுடைய பீரியட்லாம் வரும்போது அந்த நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் அந்த ஸ்தோத்திரம் அவர்கிட்ட நெருங்குகிற அந்த பாக்கியத்தை விரும்புகிறவர்களாக அதில் வளருகிறவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். இந்த இஸ்ரவேலுடைய மூப்பரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்புறம் யோசுவாவை குறித்து பார்க்கிறோம். யோசுவா கர்த்தருடைய இந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எப்படி இருந்தான்? பிரியாது இருந்தான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சில அனுபவங்கள் உடையவர்கள் மோசேயுடைய காலத்தில் இருந்தாங்க. ஆனா அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் மோசேக்கு ஒரு தனி இடத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென். அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா ஆண்டவரோடு நெருங்கி பழகி பழகி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், அந்த கொடு முடியல வேற யாருக்கும் வர்றதுக்கு பெர்மிஷன் கிடையாது, உனக்கு மாத்திரம்தான் அங்க ஒரு இடம் இருக்கு. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அப்போ தேவ பிள்ளைகள் நம்ம ஆண்டவரிடத்துல நெருங்கி சேர சேர ஜெப அனுபவங்களை வளர வளர கர்த்தர் நமக்கென்று ஒரு தனி இடத்தை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னொரு இடம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கடந்த நாள் இந்த கன்வென்ஷன் ஜெபங்களை கூட அதை சிந்தித்தோம். 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 33:21 வாசிங்கள். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. 20 சேர்த்து வாசிங்க. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். நல்ல கவனியுங்கள். இங்கே கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஏனென்றால் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 21ஆம் வசனத்திலே பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது. அல்லேலூயா. மோசேக்கு ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை, ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் ஒரு அன்னைக்கு இருந்த ஒரு நியமம் சொல்லிட்டார். என்ன அப்படின்னா, தேவனை பார்த்து ஒருவர் என்ன செய்யக்கூடாது? உயிரோடு இருக்கக்கூடாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துல நில்லு, முகத்தை பார்க்க முடியாது, ஆனா என்னுடைய பின்பக்கத்தை காண்பாய். எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். நல்ல கரம் ஏத்தி ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவரிடத்துல நெருங்குகிறவர்களுக்கு ஒரு ஒரு ஒழுங்கு, இதுதான் ஒழுங்கு எல்லாருக்குமே. யாரும் பார்க்கலாம் முடியாது, யாருக்குமே பெர்மிஷன் கிடையாது. ஆனா நீ உனக்கு ஒரு இடம் உண்டு, கன்மலையில உனக்கு ஒரு இடம் உண்டு, அங்கே நீ என் பின்பக்கத்தை காண்பாய். ஆமென். என்னை பார்த்து ஒருத்தரும் உயிரோடு இருக்க கூடாது, ஒருத்தரும் உயிரோடு இருக்க முடியாது. அப்படி ஒரு ஒழுங்கை நான் வைத்திருக்கிறேன். என்னை பார்த்துட்டாங்கன்னு சொன்னா, ஒருவேளை ஆண்டவர் ஏன் அவரை காட்டல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் இயேசுவெல்லாம் இன்னும் யாருமே சரியா பார்க்காவிட்டா கூட என்னென்னமோ பிக்சர்லாம் போட்டு இல்லையா இதான் இயேசு அப்படின்லாம் செய்யறத பார்க்குறோம். ஆண்டவர் ஒருவேளை அன்னைக்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தாருன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட சிலை வந்திருக்கும். அப்படிதானே? ஆண்டவருக்கு சிலையும் வந்திருக்கும், போட்டோஸ் வந்திருக்கும் எல்லாம். ஆனா ஆண்டவர் அதுக்கு இடமே கொடுக்கல.
ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை, ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அவருக்கு இடமே கொடுக்கல. ஆனால் பாருங்கள், இப்படி ஒரு இதை வச்சிருந்தார் ஆண்டவர். யாருமே பார்க்க கூடாது, பார்த்து உயிரோடு இருக்க முடியாது, அவ்வளவு பரிசுத்தமான தேவனும் கூட. இன்னொன்று, ஆனா இந்த பரிசுத்தமான தேவன் மோசே அவர்கிட்ட கிட்டி சேருகிற அந்த மோசேக்கு ஒரு தனி இடத்தை வைத்திருந்தார். அவரை பார்க்கறதுக்கு ஒரு இடத்தை வைத்திருந்தார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஒருவேளை முகத்தை பார்க்க முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனா என்னுடைய பின்பக்கத்தை நீ என்ன செய்வாய்? காண்பாய், காண்பாய். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! இன்னைக்கு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், உங்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட மேன்மைகளை வைத்திருக்கிறார். நீங்க சில காரியங்களால சோர்ந்து போய், சில காரியங்களால தளர்ந்து, ஆண்டவருடைய சமூகத்தை அனுபவிக்கிற, ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிற அந்த காரியங்களாம் நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. கர்த்தர் இப்படிப்பட்ட பாக்கியங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஜெப கிருபைகளை தந்திருந்தார், நல்லா ஜெபிக்க வைச்சிருந்தார். ஆனா இன்னைக்கு சில காரியங்களால சோர்ந்து தளர்ந்து இதெல்லாம் நீங்க விட்டுருந்தீங்கன்னு சொன்னா, ஒரு காரியம் நடக்கலன்னு சொல்றதுக்காக ஜெபத்தையே நீங்க விட்டுட்டீங்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். அது அல்ல, உனக்கு குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அவர் மகிமையெல்லாம் காட்டணும்னு திட்டம் வச்சிருந்தார். அவருடைய முகத்தின் பிரகாசத்தை காட்டணும்னு திட்டம் வச்சிருந்தார். இன்னும் மகிமையின் மேல் உன்னை மகிமை அடைய செய்யணும்னு திட்டம் வச்சிருந்தார். அதையெல்லாம் நீ இழந்து போகாதே. ஹல்லேலூயா. மீண்டுமாய் அவருடைய சமூகத்தில் கடந்து வரும்படியாக கர்த்தர் ஒரு அழைப்பை இந்த நேரத்தில் கொடுக்கிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஆண்டவர் மீண்டுமாய் அவருடைய சமூகத்தில் நீங்க வரணும்னு எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை மிஸ் பண்றார். நீங்கள் மீண்டுமாக தேவ சமூகத்தில் வந்து அவருடைய சமூகத்தை அனுபவிக்க வேண்டும். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஆமீன். பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெரியவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் யாரெல்லாம் அந்த அனுபவத்தை இழந்திருக்கிறீர்களோ, இன்னைக்கு ஆண்டவர் நோக்கி பார்த்து கேட்கணும், எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும், அந்த தேவ சமூகத்தின் பாக்கியத்தை எனக்கு தாரும். அந்த அனுபவத்தை நான் இழந்து போய்விட்டேன், சில சோர்வுகள்னால இழந்துட்டேன், இன்னும் உடைய சமூகத்தை அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பீர்களானால், நீங்கள் கடந்த நாட்களில் எதையெல்லாம் நீங்க நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, மெமரிஸா இருக்கிறத ஆண்டவர் பிரசன்ட் சிச்சுவேஷனை கர்த்தர் மாற்றி தருவார். இன்னைக்கு ஆமீன், நடைமுறை வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றி தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஆமீன். ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அன்னைக்கு இப்படி இருந்தோமே, அன்றைக்கு இந்த அனுபவங்கள்லாம் உடையவர்களா இருந்தோமே, இன்னைக்கு அதெல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? மீண்டும் அதே அனுபவத்தை தர கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மீண்டும் அதே சமூகத்தை அனுபவிக்க கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால தேவ பிள்ளைகள் அதை வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்யும்படியாக விரும்புகிறேன். உபாகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, உபாகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்திலே நாம் கவனிக்கும் போது, இதற்கிடையில நம்ம பார்க்கும்போது சில இடங்கள்ல மோசே கர்த்தரிடத்துல கேள்வி கேட்கிறதும் அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜனங்களெல்லாம் நானா பெற்றேன் அப்படின்னு ஒரு இடத்துல என்ன செஞ்சிருக்கிறார். அதுக்கு பிறகும் அவருக்கு கேள்வி வந்தது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அவரை தாங்கி நடத்தினார், கிருபையாக அவரை நடத்தினார். ஒரு காரியத்தை இதை சிந்தித்து கொண்டிருக்கும் போது நினைவுக்கு வந்ததையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ மோசே தேவ சமூகத்தில் அந்த கொடுமுடியில இருந்து ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் பெற்றுட்டே இருக்கிறார். அப்போ கீழே ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடந்து விட்டது. அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். 40 நாள் ஆண்டவரோடு செலவிடும்படியாக மோசே போயிருக்கும் போது ஆண்டவரே மேலிருந்து சொல்லி அனுப்புகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை என்ன செய்தார்கள்? கெடுத்து கொண்டார்கள். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரேயர் அப்படின்லாம் இருக்கும்போது என்னை சார்ந்திருக்கிறவர்கள் சிலர் கெட்டு போவார்கள் என்று சொன்னால் அது எனக்கு ரொம்ப வேதனைக்குரிய விஷயம்தான். அப்படிதானே? எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? அப்போ அதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஒரு எண்ணத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். இப்போ மோசேயுடைய வாழ்விலே அவர் ஆரோன் இடத்துல இந்த ஜனங்களை எல்லாம் ஒப்படைச்சிட்டு போறதை நம்ம பார்க்குறோம். ஆரோன் இடத்துல ஒப்படைச்சிட்டு போறார். ஆனால் ஆரோன் அந்த ஜனங்கள் கெடுத்து போறதுக்கு ஆரோன் தான் முக்கியமான காரணமா இருந்தார். அப்படிதானே? அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் நாம் இருக்கும்போது நம்மை சார்ந்தவைகளை யார்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம்னு சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஒரு நாளும் நீங்க போய் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் கெட்டு போறதுக்கு அப்படிலாம் ஆண்டவர் விட மாட்டார். ஆனா யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறோம் அப்படின்னு சொல்றது முக்கியம். ஏன்னா இந்த ஜனங்கள் ஒரு தவறான இதை கேட்கறாங்க, என்ன மோசே இன்னும் காணோம் அப்படி இப்படின்லாம் கேட்கும்போது ஆரோன் அவர்களை தைரியப்படுத்தி ஸ்திரப்படுத்தி, ஒன்றும் இல்லை மோசே சீக்கிரமா வந்துருவார், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என்று அவர்களை கர்த்தருக்கு நேராக நடத்தி அப்படி செய்யறதை விட்டுட்டு எல்லாம் காதணிகளை கொண்டு வாங்க, என்ன செஞ்சிடலாம், நம்ம ஒரு இதை உண்டாக்கிடலான்னு சொல்லி பொற்கண்டு குட்டியை உண்டாக்கினதை பார்க்குறோம். அப்போ நீங்க ஜெபிக்கிறதுக்காக போனாலும் நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய பிள்ளைகளா இருக்கட்டும், குடும்பங்களா இருக்கட்டும், ஸ்தோத்திரிக்கிறோம்,
ஹல்லேலூயா. வாஞ்சையோடு ஒரு ஜெப அபிஷேகத்தினால, ஜெப கிருபையினால, ஒருவேளை நீங்க ஜெபிக்கிறவர்களா தான் இருக்கிறீங்க, ஆனா கர்த்தர் உங்களை ஒரு significant progress, I mean God wants you to make inroads in the prayer. Hallelujah. உடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த ஜெபத்துல சில இன்ரோட்ஸ், ஆமென், சில விஷயங்களை இன்னும் பிடித்துக்கொள்ள, இன்னும் சில காரியங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை தர கர்த்தர் இந்த நாளிலே விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாலா சந்தரா பாலா கபாரா ரிகதலா தீமானா ஷிபாலா கமாரியாதரா கபாரா உடலா பாரதலா பா சந்தரா பாலா கபௌரியந்தர். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் விரும்புகிறீர்கள் ஜெபத்துல இன்னும் மேன்மையான அனுபவங்களை? எவ்வளவு பேர் விரும்புகிறீர்கள்? ஒருவேளை நான் சில கிருபைகளை இழந்து நிற்கிறேன் என்று ஒருவேளை நீங்க சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பாருங்கள். அப்பா, எனக்கு மீண்டும் இழந்து போன கிருபையை தாரும் என்று கேட்பீர்களானா, இன்றைக்கு கர்த்தர் இழந்து போன அனுபவங்களை திரும்ப தந்து உங்களை அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். திகலபா சந்தரா துடபலபா சந்தரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் மூடிடும். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி உள்ளே அழைத்து செல்லும். எல்லாரும் வாஞ்சையோடு, சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், பிரசன்னத்தால் மூடிடும். ஒரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து உள்ளே அழைத்து உம் பிரசன்னத்தால் மூடிடும். ஒரு விசை கூட ஆமென். உள்ளே அழைத்து செல்லும். Thank you Lord. உம் பிரசன்னத்தால் மூடிடும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னை அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னை அழைத்து செல்லும். உம் பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவிடும். அழைத்து செல்லும். ஓ glory Lord. உம் பிரசன்னத்தால் மூடிடும். ஆமென். உள்ளே அழைத்து செல்லும். ஆமென். உம் பிரசன்னத்தால் மூடிடும். Thank you Lord. உள்ளே அழைத்து செல்லும். Thank you Jesus. உம் பிரசன்னத்தால் ஒரு விசை கூட உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னை அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னை அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னை அழைத்து செல்லும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. இதோ மனிதர்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே வசித்திட ஆமென் விரும்பிடும் தெய்வம் நீரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுகிறோம். எங்கள் மத்தியில் உலா
எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் அப்படியே நம்மை மூடட்டும். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல முற்றிலுமாக நம்மை விட்டு இடம் கொடுத்து ஹல்லேலூயா தேவ பிரசன்னத்துக்குள்ள எல்லாரும் மூழ்கினவர்களாக ரிபாலா கதரபா சந்தரா ஒரு துணியை எவ்விதமாக ஆமென் ஸ்தோத்திரம் தண்ணீர்ல முக்கி எடுக்கிறது மாதிரி தேவ சமூகத்திலே மூழ்கடிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துல ஓ தேவ சமூகத்தை சுமந்து செல்லுகிற பாத்திரங்களாக ஓ ரகதரபா ஷிக்கலா துடிக்கபாரா துடபா சந்தரா ஏதோ ஜெபிக்கிறேன் என்று மாத்திரம் அல்ல, நான் செல்லுகிற இடங்கள்ல தேவ சமூகத்தை சுமந்து செல்லுகிற ஒரு பாத்திரமாக ஓ கைகளை உயர்த்தி நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது ஓ இருக்கிற இடத்திலிருந்து நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது தேசத்தின் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் ஷிகரபா கரதுடபா உடலபதரபா ஷியத் இக்கதரா தினக்கபாரியாதரா உடரபலதரபா ஷியாதல கபாரி. ஹல்லேலூயா. இழந்து போன கிருபைகள், இழந்து போன அபிஷேகம், இழந்து போன வல்லமை. ஹல்லேலூயா. ரிபலபா சந்தரா திடபரபலபா ஷிபதரபல கபாரா. Thank you Lord. Hallelujah. தேவ பிள்ளையே நீ சோர்ந்து போகாதே. உன்னுடைய ஜெபம் இன்னும் வல்லமை உள்ளது. உனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு ஆமென் அது வல்லமை வாய்ந்தது. அந்த உறவை மீண்டுமாய் புதுப்பித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உன்னோடு இன்றைக்கு தெளிவாக இடைப்படுகிறார். ரீபா கரா தீபாலா சந்தலா திடபலபஷ். ஹல்லேலூயா. ஆமென். அவரிடத்தில் கேட்டு சில விஷயங்களை செய்யாமற் போனதினாலே, அவர் எதற்காக செய்யாமற் போனார் என்பதை புரியாமலே அவரோடு உள்ள உறவை விட்டு விட்டாயே. ஹல்லேலூயா. உலகத்தில் எந்த மனிதர்களோடு உள்ள உறவை காட்டிலும் இவரோடு உள்ள உறவு மேன்மை வாய்ந்ததல்லவா? ஓ ஷாபாரா கதரா கபாலா திடபாலா சந்தரா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ கான்டாக்ட்ஸ் நம்ம இழக்கிறோம், ஆனா இவரோடு உள்ள கான்டாக்ட் நம்ம இழக்க கூடாது. இவரோடு உள்ள உறவை நம்ம இழக்க கூடாது. ஷாபா லீதாரா கபாரா ஓ ரிகதரபா ஷிகலா துடா. ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. ஆமென் ஆண்டவரே. ஷாபானா தரா கபாலா உடலா தரா பஷிகதரா தி கபாலா பதரா யந்தரா உடரதல பஷந்தர பதி கபர பதி யந்தர தி ரவலக்க துடி யந்தரா உடலதர பஷந்தல தி ரவரவரவல பஷந்தரா ரிகந்தல பஷ்யாதல வௌதன கரியந்தரா. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே. ஷபாலா துடபாலா பஷந்தரா பலி கமாரா. கர்த்தர் சிலரை உயிர்ப்பிக்கிறார், சிலரை அனல் மூட்டுகிறார், சிலருடைய வாழ்வில் இழந்து போன சில அனுபவங்களை தந்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை வெறுமையாக அவருடைய சமூகத்திலிருந்து அனுப்புகிற தேவன் அல்ல. ஓ ஹல்லேலூயா. ரிபாலா சந்தரா கபாரா துடபாலா ரியாந்தரா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Ribala tuda bala bashandala kamariantara. Rikantana dima hala duri kabala bash. Holy Spirit of God. Hallelujah. Nure Stotrikro. Thank you Jesus.
Hallelujah. Rabaladana kabari. Daramashi kaladuda banakataramashi. Ijanagadara kabari ankaduda. Udarabashi ankaladuri kabalabashi. Tidabalamashi maladuda balakabari antarabashi. Tidabalabashi balabadabadabashi. Stotrikrom. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Stotram, 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 stotram. Thank you, Jesus. Hallelujah. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தேவனுக்கு மகிமை செலுத்தி ஜெபித்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். ஒரு விசை கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு நிமிடம். ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஒருவராய் சாவாமை உள்ளவர் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்வார், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். ஆமென். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்வார். ஆமென். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்போம். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்போம். ஆமென். சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் பொழிந்தருளப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை கர்த்தர் நடத்தும் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, மோசே உம்மை நோக்கி பார்த்து சொன்னார், நீர் எங்களோடு கூட வராதிருந்தால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று சொல்லி சொன்னதை பார்க்கிறோம். ஆண்டவர், நீர் எங்களோடு கூட வரலன்னா எங்களை எந்த இடத்துல கொண்டு போக கூடாது, நீங்க எங்க கூட வரணும். ஆண்டவரே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எங்க கூட வரணும், எங்களோடு உம்முடைய சமூகம் வரணும். ஆண்டவரே, எங்களோடு உம்முடைய சமூகம் இருக்கணும், எப்போதும் இருக்கணும், ஒவ்வொரு நாளும் இருக்கணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. மோசேக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த சிறந்த உறவு, அந்த பாக்கியம், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். இந்த ஜெபத்தில் ஆரம்பத்தில் எவ்வளவோ வயசு, எத்தனையோ கேள்விகள், ஏன் ஏன் அப்படின்னு சொல்லுகிற கேள்விகள், அதெல்லாம் தாண்டி ஓ ஹல்லேலூயா ஆண்டவரிடத்துல கிட்டி சேருகிற ஒரு நல்ல அனுபவத்தை, ஆண்டவர் யார் என்பதை புரிந்து கொண்டு, ஆமீன் ஸ்தோத்திர, கர்த்தர் உள்ளே செல்வதற்கு, அந்த கானானில் செல்வதற்கு அனுமதி மறுத்த பிறகும் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றின அந்த மோசேயை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அதெல்லாம் உம்மோடு கூட உள்ள உறவினாலே தானே முடிந்தது. ஆண்டவரே, உலகம் காணாத ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு கர்த்தாவே மோசே திகழ்ந்திருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, லீடர்ஷிப் புத்தகங்கள் எல்லாம் எழுதுகிறவர்கள் மோசேயை விடுகிறதில்லை. அவ்வளோ லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவருக்குள்ள நீ தந்திருந்தீர். அத்தனை ஆச்சரியமான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்.
அதற்கெல்லாம் காரணம் உம்மோடு உள்ள உறவு தானே ஆண்டவரே, உறவு தானே. இந்த மேன்மையான பாக்கியங்களை தொடர்ந்து எல்லா தேவ பிள்ளைகளும் வளர கர்த்தர் கிருபை செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா டாஸ்கையும் செய்து நிறைவேற்ற உம்மோடு உள்ள உறவில் தொடர்ந்து வளர கர்த்தர் கிருபை தாரும். எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் சந்திக்கிற நெருக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து செல்ல, சிவந்த சமுத்திரங்கள் எல்லாம் கடந்து செல்ல கர்த்தர் தந்திருக்கிற அபிஷேகம் கோல் பயன்படுத்தப்படத்தக்கதாக இந்த ஜெப வாழ்க்கையின் மூலமாக இன்னும் ஆண்டவரே அந்த அதிகாரங்கள் பயன்படுத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும். நினைப்பூட்டி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாகும்படிய மகிமையான வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள எங்களை எல்லாரையும் தகுதிப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம்ம இவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.